ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு பச்சை பயிரும் பீட்ரூட் வச்சு இன்றைக்கி ஒரு சாதம் தாங்க செய்ய போகிறோம். லஞ்ச் ரெசிபி. இப்போ நான் வந்து பச்சை பயிர் வந்து ஒரு டம்ளர் போல் நல்லா எடுத்து இப்போ ஒரு 4 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு பீட்ரூட்டு, கேப்சிகம் கொஞ்சம், பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, பூண்டு வந்து ஒரு ஃபுல் பூண்டு எடுத்திருக்கேன், தக்காளி 2, வெங்காயம். இப்போது நம்ம பச்சை பயிர் நல்லா ஊறின பச்சை பயிறு இப்போ ரெடியாக இருக்கனால நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோன்னா பெரிய வெங்காயம் நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. நான் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கேனோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி 2 ஒட்டுக்காவே போட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு ஓரளவுக்கு வதங்கி வந்தோன்னா பூண்டும் நான் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். ஏன்னா பீட்ரூட் போடுறதுனால கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும், அதனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க இந்த சாதம். கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கியாச்சு. இப்போ வதக்கணுன்னா நம்ம பீட்ரூட்டும் கேப்சிகம், இது வந்து காலிஃப்ளவரும் உள்ளே சேர்க்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் போடல, கேப்சிகம் வீட்டில் இருந்தனால அதை சேர்த்திட்டேன். இப்போ பீட்ரூட்டும் இப்போ கேப்சிகம் போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி போடுறேங்க. நம்ம மிளகா வந்து ஒரு 8 மிளகா சேர்த்திருக்கோம். சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் பொடி போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. வேறு எந்த மசாலும் இது கூட சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ பச்சைப்பயிறு நல்லா ஊற வச்சுருக்கு இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது பச்சைப்பயிறு வந்து அதிகமாக உடம்புல சேர்த்துட்டா நல்லா ப்ரோட்டீனும் கூட நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பச்சைப்பயிறு உள்ளே போட்டோன்னா நான் இப்போ 1 டம்ளர் அரிசி இப்போ நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அந்த அரிசியை உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணி இதில் அளந்து வச்சுருக்கேன். இப்போது பாருங்கள், அரிசி நல்லா இப்போ நம்ம அரிசி கூடயே தண்ணியும் நம்ம சேர்த்து ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மேலே வந்து மல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் இந்த சாம்பார் தூள் மட்டும்தாங்க இதுக்கு காரத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த பொடியும் நம்ம இதில் போடல. இப்போ நல்லா இலக்கி விட்டாச்சு. இலக்கி விட்டுட்டு பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வரும்போது குக்கர் விசில் போட்டு ஒரு 3 அல்லது 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அருமையாக நம்மளுக்கு பீட்ரூட்டு பச்சைப்பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் முட்டை மசாலா செய்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதை காமிக்க முடியல. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சந்திக்கலாம். பாய்.